Hello everyone, welcome back to D2D, your direction to destination, and I am Vaishnav. Let's get started. நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் வரும். நான் என்ன படிக்கணும், நான் நினச்சதை படிக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருப்போம். நான் யார், இன்ஜினியரா, டாக்டரா, இல்லை வேறு யாராவது ப்ரொஃபஷ்னலா, இப்படி பல பேருக்கு பல டவுட் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப், அவன் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் அண்ட் அவனோட சக்ஸஸ், இதை பற்றி தான் பேச போகிறோம். 12th எக்ஸாம் முடிஞ்சு மார்க்ஸும் வந்துருச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அவனுக்கு ஃபேமிலி ப்ரெஷர். பிஇ பண்ணுடா, அதுதான் ஃப்யூச்சர் அப்படின்னு அவனுக்கு ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர். பட் நம்ம ஹீரோ ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட்டில் இருக்கார். அவனுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் கம்ப்யூட்டரும் பிடிக்கும். பட் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் அவன் இருக்கிறப்போ ஃபஸ்ட் டைமாக அவன் காதில் பிசிஏ அப்படின்ற ஒரு வேர்டு அவனுக்கு கேட்குது. ரேண்டமாக யாரோ பேசிகிட்டு இருந்ததை கேட்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறையா விசாரிக்கிறான். பிசிஏனா என்ன? பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அண்ட் இதோட டியூரேஷன் 3 years. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சாஃப்ட்வேர் வேர்ல்டுக்கு இது ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. இது கோடிங் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு கோடிங் வரைக்கும் எல்லாமே கற்றுக்கிற ஒரு கோர்ஸ். இதில் என்ன சப்ஜெக்ட் பேப்பர்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லைக் C++, ஜாவா அண்ட் டேட்டாபேஸ், SQL, வெப் டெவலப்மெண்ட், நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ். இந்த பேப்பர்லாம் படித்தா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் ஆகலாம். அதுக்கு தான் அந்த பிசிஏ. நம்ம ஹீரோ பிசிஏ பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சொல்கிறாரு, நானும் பிசிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் இம்மீடியட்டாக அவன் ஃபேமிலி ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க அப்பா சொல்கிறாரு, அது என்னடா டிகிரி அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்ஜினியரிங் விட நல்ல கோர்ஸ் ஆடாது அப்படின்னு. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்குறாங்க, இதுக்கு ஜாப் இருக்கா, இது படித்தா ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் பண்ணுறாங்க. நம்மளோட எல்லா டிசிஷன்ஸுக்குமே சொசைட்டி நம்மளை டவுட் தான் பண்ணும். பட் சம்டைம்ஸ் நம்ம சூஸ் பண்ணுற டிசிஷன் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஆல்ரைட். பல ஆர்கியூமெண்ட்ஸுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ காலேஜில் ஒரு வழியாக அட்மிஷன் வாங்கிட்டான். இப்போ ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ் போகிறான். உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவனுக்கு நியூ ட்ரீம்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ என்விரான்மெண்ட். ரொம்ப குஷியாக உள்ளே போகிறான் காலேஜுக்குள்ளே. அப்போ போகும்போது ஃபஸ்ட்டு வீக்கு, ஃபஸ்ட்டு 10 daysலாம் நல்லா ஜாலியாக தான் போச்சு. அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆனாங்க. அவனுக்கு அந்த காலேஜும் ரொம்பவே பிடிச்சிது, அவனோட கோர்ஸும் ரொம்பவே பிடிச்சிது. அப்புறம் தான் அவனுக்கு அடித்தது ஃபஸ்ட்டு ஷாக்கு. என்னென்னா, ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்படின்னா என்னென்னு கூட தெரியல. கிளாஸில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர் டீச் பண்ணுறத ஃபாஸ்ட்டாக கேட்ச் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நைட்டில் யூடியூப் டுட்டோரியல்ஸ்லாம் பார்ப்பார், கூகுளில் பார்ப்பார், ப்ராக்டிஸ் பண்ணுவார், நிறையா எரர்ஸ் பண்ணுவார். ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனாகவே இருந்தார். பட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மென்டார்ஸ், ஸ்லோலி ஹீ லேர்ன்ட் அபவுட் சின்டாக்ஸ், லாஜிக் அண்ட் எவ்ரி சச் திங்ஸ் இன் ப்ரோக்ராம். அண்ட் ஒன் டே நம்ம ஹீரோக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு. இங்கே நம்ம ஹீரோ காலேஜுக்குள்ளே வரப்போ பிசிஏ ரொம்ப ஈஸியான டிகிரின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக உள்ளே வந்துட்டார். பிசிஏ டிகிரி ஈஸின்னு நினச்சிக்கிறாங்க. பட் தட்ஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக். பட் ரியாலிட்டி என்னென்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லேர்னிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கிற காலேஜில் பேசிக்ஸ் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை அட்வான்ஸ்டாக போய் கற்றுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. லாஸ்ட்டாக உன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண நீ தான் எஃபர்ட் போடணும், உன் காலேஜ் போடாது. ஸோ பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோர் ப்ராக்டிக்கல் இருக்கும், ப்ளஸ் ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பர் ப்ராக்டிக்கல் நாலேஜோடு போனீங்கன்னா உங்கள் கெரியரில் நீங்கள் தான் டாப்பர். ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் லேப்டாப் தான் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இன்டர்நெட் தான் உங்களோட டீச்சர். அண்ட் இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் it will make a better way for your success. ஸோ நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ செகண்ட் இயருக்குள்ளே வராரு. செகண்ட் இயருக்குள்ளே வந்த பிறகு தான் யோசிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஒரு விஷயத்தை நல்லா ரியலைஸ் பண்ணுறாரு. நமக்கு டிகிரி மட்டும் போதாது, அடிஷ்னலாக இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறாரு. லைக் HTML, CSS, JS அண்ட் பைத்தான். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. சிம்பிள் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு, மினி ஆப் பில்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரியல் ஸ்கில்ஸை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறாரு. லைக் GitHub ஓப்பன் பண்ணுறாரு,
ஃபஸ்ட் டைம் கோட் அப்லோட் பண்ணும்போது அப்போ வரும் பாருங்க ஒரு ஃபீலு, ஐ ஆம் அ டெவலப்பர் அப்படின்னு. பயங்கர மாசான ஃபீலுங்க அது. நம்ம பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி என்ன தெரியுமா? கம்பேரிசன். நம்ம லைஃப்பை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாகவே இருப்போம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நமக்கு நம்ம தான் காம்படிஷன். உங்கள் லைஃப் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டெவலப் ஆகிருக்கா, பெட்டராக இருக்கா அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே நம்ம ஹீரோ என்ன தப்பு பண்ணுறாருனா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. பெரிய காலேஜ், பிக் 4 கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் வெயிட்டான சேலரி பேக்கேஜ். இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஹீரோ மைண்டில் ஒரு டவுட் வருது. நான் கரெக்டான பார்த்து தான் சூஸ் பண்ணி வந்திருக்கேனா அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட்டு அவருக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. இங்கே தான் அவருக்கும் கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகுது. பட் ட்ரூத் என்னென்னா, டிகிரி மட்டும் இல்லை, ஸ்கில் தான் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணோம். ஸோ ஆஸ் அ பிசிஏ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு செல்ஃப் லேர்ன் பண்ண ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் லேர்னிங்க்கு அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்பவே கஷ்டம். நெக்ஸ்ட், உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம் கிடைக்கிற அளவுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் உங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜாக அமையும். அண்ட் இட் வில் பிகம் ஆஸ் யுவர் ஐடென்டிட்டி. இப்போது சீனு 3rd இயருக்கு ஸ்டெப் ஆகுது. ஹீரோ 2nd இயர் முடிச்சுட்டு 3rd இயருக்குள்ளே வராரு. ஹெக்டிக் சிலபஸ், ப்ராக்டிக்கல்ஸ் அப்படின்னு நிறையா ஃபேஸ் பண்ணுறாரு. அண்ட் ஹீரோ நிறையா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறாரு. அவரோட ஃபஸ்ட்டு ஃபியூ அட்டம்ப்ட்ஸில் ரிஜெக்டட், நோ ரெஸ்பான்ஸ், கண்டுக்க கூட இல்லை. பட் ஃபைனலாக ஒரு சின்ன கம்பெனியில் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அங்கே தான் அவருக்கு ரியல் லேர்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ரியல் ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிது, டெட்லைனில் ஒர்க் பண்ணார், டீம் ஒர்க் செஞ்சார். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சது, கோடிங் இஸ் நாட் ஜஸ்ட் ரைட்டிங், இட்ஸ் அ ப்ராப்ளம் சால்விங். ஸோ நீங்கள் பிசிஏ கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நெக்ஸ்ட் என்ன ஜாப்ஸ்க்கெலாம் ஸ்டெப் அவுட் ஆகலான்றதை பற்றி பார்ப்போம். ஜாப்ஸ் லைக் சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட், ஆப் டெவலப்பர், சைபர் செக்யூரிட்டி, யூஎக்ஸ் யூஏ டிசைனர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த பிசிஏவை முடிச்சுட்டு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கும் போகலாம். எம்சிஏ, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதோடு நம்ம ஹீரோவோட ஜேர்னி முடியல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவர் ஓன் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறாரு, ஃப்ரீலான்சிங் பண்ணுறாரு, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாலையும் இருக்கார். ஸோ வென் யூ யூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ்லி, யுவர் டோர்ஸ் வில் பி ஓப்பன். பிசிஏங்கிறது ஒரு சின்ன டிகிரி மட்டும் இல்லை, அது ஒரு பவர்ஃபுல்லான பாத். பட் ஒன்லி ஃபார் தோஸ் who are ready to work hard and willing to work hard. If you believe in skills, if you love computers, then BCA is the right choice for you. Thank you all. As a student, BCAல பண்ண வேண்டிய do's and don'ts என்னன்றதை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். Please like, share and subscribe and don't forget to hit the bell icon. Thank you.